அப்போது அவங்க பொண்ணுக்கிட்ட சரி இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு அந்த தாயார் சொல்லுவாங்க தந்தையார்கிட்ட, நீங்கள் சொல்லாதீங்க நான் போய் சொல்லிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு தந்தையார் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். தாயார் வந்து ஆஃபீஸ் போகல, இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்திருந்தாங்க. அந்த சிறுமி எப்பவும் போல் ஸ்கூலில் மொக்கையாக படித்து நல்ல டீச்சர்கிட்டெல்லாம் நல்லா மொக்கை வாங்கி நல்லா திட்டுக்கிட்டெல்லாம் வாங்கி அங்கே வர்ற அந்த பஸ்ஸு ஓட்டுற கண்டக்டரு டிரைவர்கிட்ட வரைக்கும் திட்டு வாங்கி, ஏன்னா அந்த குறும்பு ஜாஸ்தி அந்த சிறுமிக்கு. இதெல்லாம் வாங்கி மண்டை சூடாகி மண்டையெல்லாம் ஒரு கிணத்தோட வீட்டுக்கு அவங்க யூனிஃபார்மோடு வர்றாங்க. சரியா, அந்த டைட் யூனிஃபார்ம் எப்படியா அந்த யூனிஃபார்மில் கழட்டி போட்டு டிஷர்ட் ஜீன்ஸு இல்லை ஷார்ட்ஸ் போட்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு வர்றாங்க அந்த சிறுமி. அவங்க வந்ததுமே அவங்க தாயார் வந்து நல்ல ராகி கூழ், தேன், பால், சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சிறுமிக்கு ஒரே ஏம்மா நீ என்ன லூஸா, நானே மண்டை காஞ்சி வந்துருக்கேன், ராகி கூழ் அப்படி இப்படி ஏதோ போட்ட கிச்சடி தோசை கீசை அப்படி இப்படி ஏதோ ஊற்றி கொடுப்பேன்னு பார்த்தா அப்போ விட்றவங்க அம்மா ஐயோ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிக்கன் பிரெட் சாண்ட்விச் டோஸ்டட், இதெல்லாம் யோசிக்கணும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது இதெல்லாம். அவங்க பண்ணி சிறுமிக்கு கொடுக்குறாங்க. சிறுமி அதை வாங்கி ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு, ஆமாம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னா ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீட்டில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் போட்டு அவங்க அம்மா வெண்ணிலா மில்க் ஷேக்கு அதுவும் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த சிறுமி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி உட்காரும்போது அவங்க அம்மா வந்து அந்த சிறுமிகிட்ட போய், இங்கே பாருமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ நல்லா யோசித்து பதில் சொல்லு. அப்போ அந்த சிறுமி ஐயோ இவங்க ஏதோ படிப்பை பற்றி சொல்ல போகிறாங்க போல இருக்குது, ஸ்கூலுக்கு எது வந்துடுவாங்க, இவங்க எதை பற்றி சொன்னாலும் சரின்றலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிட்டு சரி சொல்லுமா அப்படின்னு. உடனே அந்த தாயார் வந்து அந்த சிறுமியை உட்கார வச்சுட்டு, இங்கே பாருமா நீ ஒரு பெட்டு கேட்டியில அது வேணால் நாங்கள் வாங்கி கொடுக்க ரெடி, ஆனால் நாய் செட் ஆகாதுமா, ஏன்னா நாமெல்லாம் எங்கேயோ வெளியே போகிறோம், அதை வாக்கிங் கூப்பிட்டு போகணும், அதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குமா, அது நமக்கு செட் ஆகாதுமா, அதனால் நான் ரொம்ப யோசித்த பிறகு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேம்மா, நாம் ஒரு பூனையை வாங்கலாம். அப்போ அந்த சிறுமிக்கு அப்படியே இருந்தாலும் யோசிச்சது, இனி எதை முடியாது அப்படி இப்படின்னு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. சரிம்மா ஒரு சரி பூனையே வாங்கிக்கலாமா, எனக்கு பூனை போதும், எனக்கு ஒரு கம்பெனி இருந்தால் போதும்